நீங்க பணத்த அட்ராக்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த பிளாக் இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் பயம். நேச்சர் குடுத்த ஒரு அழகான கிஃப்ட் பயம். ஏன்னா, அதுதான் நம்ம சர்வைவல் அண்ட் சேஃப்டிக்கான ஒரு கான்செப்ட். இப்ப நீங்க வந்து நெருப்புன்னு பார்த்தோம்னா, நீங்க பயம் இருக்கிறதுனால தான் கை வைக்க மாட்டோம். இல்லன்னா சுட்டுரும். இல்லையா? ஸோ அது ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட். ஆனா இந்த ஃபியர் வந்து நமக்கு ஒரு மணிக்கும் பிளாக்கா இருக்கும். அது எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 4 விஷயமா இருக்கும் நம்மகிட்ட. உங்களுக்கு எந்த மாதிரி ஃபியர் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. 1 வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஒரு விஷயம் நம்ம எடுத்தோம்னா, அது சரி வரலன்னா என்ன பண்றது? அது தப்பா போயிடுச்சுன்னா என்ன பண்றது? 2ண்ட் ஃபியர் பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் ஹேண்ட்லிங். ஓ! நான் இந்த மாரி நல்லா பண்ணி என்கிட்ட ரொம்ப பணம் வந்துச்சுன்னா, இல்ல ஒரு நல்ல சொத்து வந்துச்சுன்னா, இத நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்? அப்படின்ற ஒரு பயம் கூட இருக்கும். அது வந்து நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டீங்க. ஆனா சப்கான்ஷியஸ்ல இருக்கும். அண்ட் 3rd ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் பிரஷர். ஸோ 4 பேர் என்ன சொல்லிருவாங்க நமக்கு? நமக்கு வந்து நம்ம எதா பண்ணோம்னா, ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? நம்ம பண்றத பார்த்து என்ன கமெண்ட் அடிப்பாங்க? இது ஒரு ஃபியர் இருக்கும். 4வது பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் இன்அடிக்வசி. நமக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்கா? இத பண்ணி முடிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து கேப்பபிலிட்டி இருக்கா? ஸோ இந்த 4 ஃபியர் தான் நம்மள வந்து பிளாக் பண்ணுது.